நான் வந்து ஒரு பெரிய டெக்னிக்கல் பர்சன் கிடையாது. ஆனால் எனக்கு வந்து ஜாப்ஸ் வேணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக தான். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ, நான் சிந்து கார்த்திக், இது எஸ்கேசி ரிபன்ஸ். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து எப்படி வந்து உங்களை பெய்ட் ரோல்ஸை மாற்ற வைக்கணும், அதை எப்படி பெய்ட் ரோல்ஸை மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நிறைய உமன் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரியில் நமக்கு வந்து பே பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, கிளியரான ரைட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மட்டுமே அவங்களுக்கு வந்து பெய்ட் ரோல்ஸை வந்து நிறையா பண்ணி தரும், ஈவன் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் கூட. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது. ஸோ அதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாப்ஸ் ரெக்வயரிங் வித் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஓகேவா? ஸோ சில ஜாப்ஸ், நிறைய ஜாப்ஸ் வந்து டெக்னிக்கலாக இருந்தாலும் இன்னும் நிறைய ஜாப்ஸ் வந்து என்ன அப்படின்னா வித் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை மட்டுமே சார்ந்திருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஜாப்ஸையும் நம்ம வந்து பார்க்கணும். ஆல்மோஸ்ட் எவ்ரி ரிமோட் ஜாப் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மென்ஷன்ஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பிஸ்னஸ் நடத்துகிறவங்க எல்லாமே வந்து ஒரு கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் அவங்களால பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எல்லா ரிமோட் ஜாப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, உங்களோட ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு இமெயில் வந்து கம்போஸ் பண்ணுவோம். ஓகேவா? சும்மா ரஃபாக என்னென்னா ஒரு ப்ரொஃபஷனல் இமெயில் வந்து எப்படி எழுதுறது, ஏதோ ஒரு கான்செப்டை வச்சு, பிஸ்னஸ் கான்செப்டை வச்சு ப்ரொஃபஷனல் இமெயில் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி எழுதி பாருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது இமெயில் வந்துருந்துச்சுன்னா அப்படின்னா அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி யாராவது ஃபாலோ பண்ணணும், என்னாச்சு ஏதாச்சும் கேட்கணும்னா அந்த மாதிரி மெயிலையும் கம்போஸ் பண்ணி பாருங்க. இப்போ யாராவது உங்கள் பிஸ்னஸ், நீங்கள் சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மெயில் வருதுன்னா அந்த மெயிலுக்கு உண்டான கிளைண்ட் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு டிராஃப்ட், ஒரு ரஃபாக இந்த மாதிரி ஒரு மெயிலெலாம் வந்து உங்களால் எழுத முடியுதா அப்படின்னு பாருங்கள். எப்படி இதெல்லாம் உங்களால் எழுத முடிஞ்சிச்சு கிளியராக அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு கம்பெனியோட ப்ராப்ளமை அவங்களால சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து என்னென்னா ரைட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் எப்படி பெய்ட் ரோல்ஸில் வரும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு நல்ல இமெயில் எழுத தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். உங்களால் கண்டிப்பாக ஒரு வர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டாக உங்களால் போக முடியும். அந்த மாதிரி உங்களால் போக முடியும். அதே மாதிரி வெப்சைட் கண்டென்ட்டை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சாச்சு அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக கண்டென்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது உங்களுக்கு முடியும். இதே மாதிரி கிளைண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண தெரியுதா, அப்போ நீங்கள் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது உங்களுக்கு போக முடியும். சேட்டை வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுதா அப்படின்னா கஸ்டமர் சக்ஸஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து உங்களால் போக முடியும். இந்த ஜாப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரிலேபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாமே நீங்கள் சர்ச் பண்ணி உங்களால் அப்ளை பண்ணி உங்களால் போக முடியும். உங்களுக்கு ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்தால். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து தேடி பாருங்கள். கூகுளில் வந்துட்டு வர்ச்சுவல் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தேடி பாருங்கள். வர்ச்சுவல் அசிஸ்டண்ட் அப்படின்னு ஜஸ்ட்டு இப்படி சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ இது வருது. ஸோ வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஜாப்னா என்னென்னு இங்கேயே கொடுத்துருப்பாங்க. கூகுள் remote independent professional who provides administrative, technical or creative support to clients, handling tasks like email management, scheduling, social media, bookkeeping, marketing. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் கிளியராக படிக்க போனோம் அப்படின்னா இன்னும் இன்டெப்த்தாக கொடுத்துருக்கோம். காமன் டாஸ்க் வந்து என்ன பண்ணுவாங்க வர்ச்சுவல் அசிஸ்டண்ட்: administrative, marketing and social media, financial, technical, customer service, how they work, எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, ரிமோட்லி ஒர்க் பண்ணுவாங்க, ஈவெண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க, ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் என்னென்ன, ஒரு வர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டை ஹையர் பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ் ஒரு கம்பெனி கிடைக்கும் அப்படின்னா மணி சேவ் பண்ணலாம், இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி டிக்ரீஸ் பண்ணலாம், ஸ்கேலபிள் சப்போர்ட், அக்சஸ் டு ஸ்கில்ஸ், இது எல்லாமே அந்த கம்பெனிக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ என்ன அப்போவில் எத்தனை வர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் போஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. அதேமாதிரி நிறைய இன்வெஸ்டபிலிட்டி இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்லேயே வந்து வர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டை பற்றி நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறையா கம்பெனியில் வந்து வர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டை ஹையர் பண்ணுறதுக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் போஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது.
எங்கெங்கெல்லாம் தேவை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டை போஸ்ட் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போஸ்ட் வந்து இருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக நான் ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னா, உங்களுக்கு இமெயில் கம்யூனிகேஷன் நல்லா தெரிஞ்சிருக்கும், ஷேர் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கும், டாக்குமெண்டேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கும், கோஆர்டினேட் பண்ண தெரிஞ்சிருக்கும். அதாவது பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க அப்படின்னு ஹையர் பண்ணாங்கன்னா அந்த டீமை உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த எல்லா ஜாப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோடிங் தான். இது எல்லாமே வந்து கோடிங் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய ரோல்ஸ் தான், ஜஸ்ட் சப்போர்ட் ரோல்ஸ். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஜாப்ஸ் இந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கு கிளாரிட்டி இருக்கணும், லைட்னஸ் இருக்கணும், ஸ்ட்ரக்சராக எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிவ்னஸ்ஸாக அப்படிங்கிறத என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ரெஸ்பான்சிவ்னஸ்ஸாக இருக்க கற்றுக்கணும். ஓகேவா? கிளியர் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில். ஓகேவா? அது வந்து ஒரு டேலண்ட் எப்படி சொல்கிறது, ஸ்கில். ஸோ இந்த ஸ்கில்லை வச்சு தான் உங்களால் இந்த மாதிரி பெய்ட் ரோல்ஸ் எல்லாம் போட்டு ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஒரு ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் வச்சுட்டேன். ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் இமெயிலை வந்து நீங்கள் ரைட் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஒரு சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன் எழுதி பாருங்கள். இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும், கிளாரிட்டியாக ஆகும். ஓகேவா? ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் வித் ப்ராக்டிஸ் அண்ட் ஃபாஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஜாப் ரோல்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஏஐ டூல்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு கெரியர் பிரேக் விமென்க்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண சப்போர்ட் பண்ணுது கோடிங் இல்லாமல் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஏஐ டூல்ஸ் பற்றி பார்ப்போம். அதில் என்ன பெனிஃபிட், அது பெய்ட் ரோல்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.